வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மல்டி த்ரெட்டிங், அதாவது மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். முதல்ல மல்டி த்ரெட்டிங் என்னென்னு டெஃபினிஷன் பார்க்கலாம். மல்டி த்ரெட்டிங் இஸ் அன் என்விரான்மெண்ட் இன் விச் மல்டிபிள் த்ரெட்ஸ் ஆர் கிரியேட்டட் அண்ட் தே கேன் எக்ஸிக்யூட் சைமில்டேனியஸ்லி. த்ரெட்னா ஒரு குட்டி குட்டி ப்ரோக்ராம், மல்டிபிள் த்ரெட்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஒரே டைமில் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். அதான் மல்டி த்ரெட்டிங். The multiple threads can be created. இது எப்படி கிரியேட் பண்ணலாம்? நம்ம த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம், இல்லை ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். இது ரெண்டு விஷயம். முதல்ல த்ரெட்னா என்னது? அது ஒரு குட்டி ப்ரோக்ராம் கண்டினியூஸாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ த்ரெட் இஸ் அ டைனி ப்ரோக்ராம் ரன்னிங் கண்டினியூஸ்லி. இதுதான் வந்து ஒரு ஜாவா த்ரெட்டினுடைய மாடல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு புது த்ரெட்டு, ஓகேங்களா, அது என்ன ஆகுது? ரன் ஆகுது. அதில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை டைமிங்டு வெயிட் பண்ணும், டைம் போட்டு வெயிட் பண்ண வைப்பாங்க அந்த எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. அப்படி இல்லையா அந்த த்ரெட்டை பிளாக் பண்ணுறது. ஸோ அப்படி ரன் ஆகிடுச்சுன்னா கம்ப்ளீட் ஆகிட்டு வெளியில் வருது. ஸோ இதுதான் வந்து இந்த ஜாவா த்ரெட்டு மாடல். இதில் நம்ம ஸ்டேஜஸ் சொல்லலாம்: நியூ, ரன்னபிள் ஸ்டேட்டு, வெயிட்டிங் ஸ்டேட்டு, டைம்டு வெயிட்டிங் ஸ்டேட்டு, பிளாக்டு, அப்புறம் டெர்மினேட்டட், அப்புறம் லாஸ்ட்டு எக்ஸிட். இந்த மாதிரி சொல்லலாம். இது ஜாவா த்ரெட்டு மாடல். சரி, ஸோ எப்படி த்ரெட்டு க்ரியேட் பண்ண சொன்னால் த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு த்ரெட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் பேர் மை த்ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்டென்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்து த்ரெட்டுன்னு கொடுத்தோன்னா த்ரெட் கான்செப்ட் உள்ளே வந்துடும் ஜாவாக்குள்ளே. அதாவது ஒரு குட்டி ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே பாருங்கள், பப்ளிக் வாய்ட் மெத்தடு ரன்னு கொடுத்துட்றேன். இதுக்குள்ளே என்ன கொடுத்துட்டா த்ரெட் இஸ் கிரியேட்டட்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே த்ரெட்டு இந்தமாரி எக்ஸ்டெண்ட் த்ரெட்டு கொடுத்துட்டாலே இது த்ரெட் ப்ரோக்ராம்னு அர்த்தம். ஜாவா அதை எடுத்துக்கும், அது த்ரெட்டுன்னு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் பேர் கொடுக்குறேன், த்ரெட் ப்ரோ. இது என்ன பேர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், நீங்கள் என்ன ஜாவா சேவ் பண்ணுறீங்களோ அந்த பேர். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ் மெயின் ஃபங்க்ஷன் இல்லையா? சரி, இப்போது மை த்ரெட், இந்த மை த்ரெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கிளாஸ் பேர். அந்த கிளாஸ் பேருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், டீன்னு. ஸோ நியூ மை த்ரெட். இந்த டீயை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா அந்த மெத்தட், அதாவது ஸ்டார்ட், இங்கே பாருங்கள், டி டாட் ஸ்டார்ட். ஸ்டார்ட்னா என்ன பண்ணணுன்னு பாருங்கள், அதாவது இந்த த்ரெட்டை வந்து என்ன பண்ணுன்னா தொடங்கி வைக்கும். ஓகேங்களா? ரன் பண்ண வைக்கும். த்ரெட் இஸ் கிரியேட்டட். ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும் பாருங்கள், த்ரெட் இஸ் கிரியேட்டட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட், இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். இப்படி யூஸ் பண்ணி நம்ம த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம். த்ரெட் கேன் ஆல்சோ பி கிரியேட்டட் யூஸிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். சரி, அதுக்கு பார்க்கலாம் ஒரு ப்ரோக்ராம். கிளாஸ் பேர் மை த்ரெட்னு கொடுத்துருக்கேன். இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் கொடுத்தோன்னா நம்ம இந்த மெத்தடு, இதுவே நம்ம ப்ரீவியஸ் மெத்தட் என்ன கொடுத்துருப்போம்? எக்ஸ்டெண்ட் வச்சு கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸ்டெண்ட் த்ரெட்டு வச்சு ஒரு மெத்தடு. அப்படி இல்லை நம்ம என்ன பண்ணலாம், ரன்னபிள் இன்டர்ஃபேஸ், அதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு ரன்னபிள் கொடுத்தோம்னா இந்த கான்செப்ட் உள்ளே வந்துடும். சரி, அதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா ஒரு மெத்தட் கொடுக்குறேன், பப்ளிக் வாய்ட் ரன். இதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் தரேன், த்ரெட் இஸ் கிரியேட்டட்னு. சரி, இப்போ இதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடலாம். கிளாஸ் பேர் த்ரெட்டு ப்ரோக்ராம் ரன். சரி, எப்பயுமே சின்டாக்ஸ் இதுதானே மெயின் ஃபங்க்ஷனுக்கு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர்ஜிஎஸ். சரி, இப்போ மை த்ரெட் கிளாஸ் பேர் என்ன? மை த்ரெட்டு. அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், ஓபிஜே ஈக்குவல் டு நியூ மை த்ரெட். ஓகேங்களா? சரி, அடுத்தது நான் இந்த த்ரெட்டுக்கே இன்னொரு பேர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே எங்கேயாவது நம்ம த்ரெட்டுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோமா? யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ புதுசாக நான் த்ரெட்னா அது கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். ரன்னபிள் இன்டர்ஃபேஸில் நம்ம த்ரெட்டுன்னு டைப் பண்ணிட்டாலே அதுவே எடுத்துக்கும். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், டி ஈக்குவல் டு நியூ த்ரெட்டு. ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன், ஓபிஜே. இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுன்னா டி டாட் ஸ்டார்ட், அப்போ அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். இப்போ டீனா கம்ப்யூட்டர் இங்கே போய்டும், த்ரெட்டு டி. இந்த டி எதுக்குள்ளே இருக்குது? ஓபிஜே. ஓபிஜே எங்கே இருக்குது? மை த்ரெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது மை த்ரெட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அப்போ த்ரெட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அது அப்படியே அவுட்புட்டில் வரும், த்ரெட் இஸ் கிரியேட்டட்னு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரன்னபிளில் வந்து எப்பயுமே நம்ம
இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அதை மட்டும் உஷாராக கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் அவுட்புட். இப்படி தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ முதல்ல மல்டி த்ரெட்டிங்னா என்ன? நிறைய த்ரெட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம், அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எப்படி ஒரு த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம்? த்ரெட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணலாம், இல்லை ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணலாம். த்ரெட்டுன்னு என்னது? அது ஒரு குட்டி ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஜாவா த்ரெட் மாடல் என்னது? அதில் நியூவாக ஒரு த்ரெட்டு க்ரியேட் பண்ணுவோம், அதை ரன் பண்ணுவோம், அதுக்கு வெயிட்டிங் டைம் இருக்கும், டைம் டு வெயிட்டிங் இருக்கும், இல்லை பிளாக் பண்ணி விட்டுருவோம், முடிஞ்சிச்சுன்னா டெர்மினேட் பண்ணிவிடுவோம். எப்படி த்ரெட்டை க்ரியேட் பண்ணலாம்? த்ரெட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். த்ரெட் கிளாஸ்க்கு என்ன பண்ணுவோம்? எக்ஸ்டெண்டை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான கோடிங், ஸோ அதுக்கான அவுட்புட். ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு கொடுத்து ரன்னபிள் கொடுத்துடணும். அதுக்கப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் மட்டும் கொஞ்சம் உஷாராக எழுதுங்க. ஸோ த்ரெட் இஸ் கிரியேட்டட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.